கிறிஸ்துக்குள் அன்பால் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானங்கிறதான தலைப்பின் கீழே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஞானஸ்தானம் என்றதான ஒரு தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை போட்டிருக்கோம். இன்றைக்கி ஞானஸ்தானங்கிறதான தலைப்பின் கீழே 2ஆம் பாகத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி ஞானஸ்தானம் என்றால் என்னங்கிற விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களாக நம்ம சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். முழுகி எழுந்தது ஞானஸ்தானம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பெயர் முழுகி எழுந்திருக்கிறது பேருடைய டைட்டில் விஷயம். அது நம்ம கிறிஸ்தவ இதுக்குள்ள பார்த்தோம்னா தேவனோடு நம்ம பண்ணுங்க உடன்படிக்கை கிறிஸ்டின் மணினாலே அவர் சேர்ந்த ஒரு உடன்படிக்கை மறிப்போர் இருக்கும். இன்னைக்கு பிரதர் கிறிஸ்துக்குள்ள முழுகிறது அவரோட செட்டப்பாகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை பெறுவதற்கும் அதன்படி நடப்பதற்கும் தேவனோடு உறுதிப்பாக இருப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வழிநடத்துவதற்குரிய புதிய பாதை ஆவியினால் தெரிவிக்கப்படுற விஷயம். சாகிறதுக்காக உயிர் சாகிறதுக்காக வாழ்றது சாகிற விஷயம் ஸ்டார்டிங் பாயிண்ட் மரணத்தில் இணைக்கப்படுறீங்க. ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு கொண்டது என்ன? ஞானஸ்தானத்துடைய காரியங்கள் புது சிஷ்யம் மாறணும். அவர் சிந்தைக்கு அவர் என்ன சொல்றாரு, அவர் அடிச்ச உடனே பின்பற்றுவதற்காக ஒரு விஷயம் சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும். சரி, ஞானஸ்தானம் இல்ல. அப்போ இது 2ஆ பிரிக்கலாம். ஸ்தானம்னு என்ன? மூழ்கிறது. அப்ப எதெல்லாம் மூழ்கிறோம்? அப்போ ஞானம் அப்படிங்கிறது ஞானம் உதயமாகிறது. அதுக்காக ஸ்நானம் பண்றா மூழ்கிறது. மூழ்கிறன்னா என்ன விஷயம்னா கழுவி சுத்திகரிக்கிறது. அப்ப ஞானஸ்தானங்கிற விஷயம் என்னன்னா, ஞானம் நம்மளுக்கு பிறந்தாச்சு, ஒரு ஸ்நானம் பண்றோம். எதில் ஸ்நானம் பண்றோமோ ஒரு விஷயம் கத்துக்கிற விஷயத்த மூழ்கிற விஷயம். மூழ்கிற விஷயம் தான் அது எனக்கு ஞானஸ்தானம். இது ஒரு டைட்டில் நேமுக்காக இதுதான் ஒரு விஷயம் இல்லை. ஞானஸ்தானத்தோடைய ஒரு டைட்டில் அந்த விஷயத்த பார்க்கும். அப்போ ஒரு விஷயம் மூழ்கிறது. இன்னொன்று ஸ்நானம்ங்கிற விஷயம் என்னன்னா மூழ்கிறது என்ன. அப்ப என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, இதை நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றது அதுலயே மூழ்கிறது. சொல்லுவாங்கல்ல, செல்லிலேயே மூழ்கி கிடக்கப்பா, படிப்பிலேயே மூழ்கி கிடைக்கிறப்பா. அப்ப அது மூழ்கிற விஷயம் என்னன்னா அதோட ஒன்றிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது விஷயம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்நானம் மூழ்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோடைய நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதை என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா தளம் முழுகிறது. எப்பா நான் அதை விட்டு நான் தளம் முழுகிறேன் அப்படின்பா. தளம் முழுகிறது. சில நேரத்துக்கு பாத்தீங்கன்னா தகப்பன் மகனை பார்த்து சொல்றது, ஏதாட்டு தவறான ஒரு விஷயங்கள் எடுத்தாங்கன்னா தகப்பன் பிள்ளையை பார்த்து சொல்றது, நான் இந்த பிள்ளையை நான் தலை முழுகிட்டேன் அப்படிங்க. அப்போ தலை முழுகிறது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை அதை விட்டு விடுறது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்றோம், அதுல விட்டு விடுறது. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உபதேசத்துக்கு இப்ப ஞானஸ்தானம் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு நம்ம எடுத்து ஃபாலோ பண்றோம், அதுல நம்ம மூழ்கிறோம். அப்போ அதுக்கு எதிராளியா இருக்கிற உலகத்துடைய பாரம்பரியங்கள், உலகத்துடைய பாவ வழக்கத்தை மூழ்கிறோம். அது முட்டு கட்ட போறோம். சரியா? அதுதான் எனக்கு எதாவது பாத்தீங்கன்னா ஒரு மூழ்கிறதுங்கிற விஷயத்தை நமக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளமா இருக்கு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை 2 இப்படி கூட பிரிக்கலாம், ஞானம் பிளஸ் ஸ்தானம். அப்ப எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. ஸ்தானம்னா ஒரு வயசு இருக்கு. ஸ்தானம் சொல்லு. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, சிறு வயசுலயே ஞானஸ்தானம் கொடுக்காங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் அப்படிதானே? அது மாதிரி சீசல் எப்படி விட்டா சீசல் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்காங்க? சிறு வயசுல. அப்ப சிறு வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவ பாடம் பண்றதுக்கு அது கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்காது. அப்ப ஞானம் பிளஸ் ஸ்தானம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அதனாலதான் கிறிஸ்து எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாரு? 30 வயசுல. அப்போ நன்மை தீமை அறிவு வர வரைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப ஞானம் பிறந்தாதான் ஸ்தானம் வருது. அப்ப ஞானஸ்தானம் எடுக்க முச்சுல பாத்தீங்கன்னா அதாவது நம்ம என்ன பண்ண ஞானம் பிறந்தா அது நன்மை தீமைங்கிற விஷயத்தை அறிஞ்சு விட்டோம். அதுக்கப்புறம் ஸ்நானம் வந்தாச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்?
மூழ்க போகிறோம். அதை மூழ்க போகிறோம்னா அதை அந்த உடன்படிக்கைக்கு நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். சரி, இப்போ ஒரு பிள்ளைய நம்ம வந்து ஸ்கூலில் சேர்க்குறோம். 1ஆம் வகுப்பு படிக்கணும், 1ஆம் ஆண்டு படிக்கணும். அது எத்தனை வயசுல நம்ம சேர்ப்போம்? 1ஆம் கிளாஸ் படிக்கணும். 6 வயசு. 6 வயசுல தான் 1ஆம் கிளாஸ் சேர்க்கணும், அப்படிதானே? அப்போ அந்த வயது வரம்புல தான் 6 வயது தான் 1வது ஒரு படியை நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அப்படிதானே? அதுக்கு முன்னாடி நம்ம போய் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது, புரியாது, அப்படிதானே? அப்போ வந்து சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கணும். அப்போ வந்து அதுக்கு அந்த ஒரு வயது வரணும். நன்மை தீமைங்கிற விஷயம் இருக்கணும். வேதத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறணும். ஞானஸ்தானம் என்ன சொல்லுது, அது உடன்படிக்கையும் பார்க்கணும். அந்த உடன்படிக்கை நம்ம எடுத்து பண்ணணும், ஸ்தானம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஞானஸ்தானத்துக்கு இன்னொரு கரம். ஞானம் பிளஸ் இது என்னது? தானம். தானம்னா என்னது? கொடுத்தல். அப்ப பாத்தீங்கன்னா தானம்ங்கிறது கொடுத்தல் இருக்கு. அப்ப என்னது? நம்மை தாமே ஒப்பு கொடுக்குற விஷயம். இவரு சொன்னாரு, அவரு சொன்னாரு, அடுத்த செய்யக்கூடாது. இப்ப வந்துட்டு செந்தில் பிறகு சொல்றாரு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அப்புறம் கெஸ்ட் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு வந்து வற்புறுத்தக்கூடாது. அப்ப எடுக்கிற பிள்ளைகளுக்கு தானே முன் வந்து இப்போ ஞானஸ்தானத்துக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, நானும் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முன் வந்து கொடுக்கணும். இப்போ ஸ்கூல்ல இருந்து ஒரு டூர் போறாங்கன்னு நினைச்சுவாங்க, அந்த பிள்ளைகள் நானும் போறேன் அப்படின்னு நினைச்சுவாங்க, விருப்பப்பட்டு போவாங்கல்ல. அதே மாதிரி ஞானஸ்தானங்கிறது தானே முன் வந்து எடுக்கிறது. அப்ப நானும் செய்யறேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி ஒரு முன் வந்து செய்யறதுன்னா ஞானஸ்தானம் பார்க்கணும். இது ஒரு டைட்டில் ஒரு விஷயம் பார்க்கணும். சரி, அப்போ வந்துட்டு ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். ஞானஸ்தானம் ஏன் எடுத்தாங்க, அதை எடுக்க சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து எடுக்க சொன்னாரு. ஞானஸ்தானங்கிறதுல ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காங்கல்ல, அது யாரு பண்ணது? புதிய ஏற்பாட்டுலதான் ஞானஸ்தானங்கிற விஷயம் இருக்கு. அத முதல் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண யாரு? செந்தில் பிரதர் யோவான் சொல்றாங்க. யோவான் ஸ்தானம் தான் அது இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஞானஸ்தானம் தண்ணீர மூலிகளான ஒரு விஷயத்தை பண்றது, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ற யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானம். யோவான் ஸ்தானத்துக்கு அதை சொல்லி அதை இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அவருக்கு சொன்னது யாரு? தேவனுடைய ஆலோசனைப்படிதான் எடுக்கிறாரு, அந்த விஷயம் பண்ணிடுறாரு. அதை ஞானஸ்தானம் தண்ணீரை மூழ்கி எடுக்கிற கான்செப்ட் அவருக்கு தான் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி இருந்துச்சா பாத்தீங்கன்னா கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இது புதுசா இருந்துச்சு. அதனால என்ன பண்ண பாத்தீங்கன்னா யாருமே எடுக்கிறதுக்கு முன் வரல. என்ன புதுசா ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு. ஆனா யோவான் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் சொல்லி யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ அவங்க தான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா அந்த ஞானஸ்தானங்கிறதான விஷயத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன், அது நீங்க சொல்ற சபையாருக்கு சொல்ற விஷயம். ஒரு விஷயம் சொல்றேன். முதல் ஒரு விஷயத்த சொல்லும் போது யாரும் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? அப்போ வந்துட்டு யோவான் ஸ்தானம் சொன்னதை கேட்டு எடுக்கிறாங்க ஜனங்கள் வந்து அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. யோவான் ஸ்தானம் என்ன சொல்லி அதை ஞானஸ்தானம் கொடுத்தாரு? மனம் திரும்புங்கள், அப்படித்தான் சொன்னாரா? மனம் திரும்புங்கள் மட்டும்தான் சொன்னாரா? அது மட்டும்தான் சொன்னாரா? அதாவது ஞானஸ்தானுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு மனம் திரும்புதல் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னது? எதுல இருந்து மனம் திரும்பணும்? அப்ப அவங்க ஞானஸ்தானம் கொடுக்க நோக்கம் என்ன? படிச்சிடலாம். மத்தேயு 3:6. பாவத்தை அறிக்கையிட்டு என்ன பண்ண பாத்தீங்கன்னா யோர்தானில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நீங்க சொன்ன வசனம் 2ஆம் வசனத்துல இருக்கு. 2ஆம் வசனம் படிங்க. இப்ப 6 படிங்க. அப்ப மனம் திரும்புறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு எடுக்கிறது பாவம் மன்னிப்புங்கிறது. அப்ப பாவம் மன்னிப்புக்காக இருக்கிற ஞானஸ்தானம் எடுத்துக்காங்க. இதை யாராட்டி ஏற்றுக்கொள்வாங்களா? இப்ப அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா தேவனால சொன்ன விஷயம் தான். ஆனா அது ஒரு தனிப்பட்ட மனிதன்கிட்ட சொன்ன விஷயம். யோவான்கிட்ட சொல்லியிருக்காரு, யோவான்கிட்ட சொல்றாரு, சொல்றாரு. ஆனா வந்து அதுக்கு ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனா ஒரு கூட்டம் பீப்புள் வந்து ஞானஸ்தானம் எடுக்கல. அதுக்கும் காரணம் இருக்கு.
அப்போ வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அங்கே பாவத்தை அறிக்கைட்டு அப்படின்ட்டு இருக்கு. பாவத்தை அறிக்கைட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்தை அவர்கிட்ட போக்குறதுக்கு அங்கே ஒரு ப்ராசஸ் இருந்தா, என்ன ப்ராசஸ் இருந்தாரு? அப்போ பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா பாவம் மன்னிக்கப்பட்ட என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். இவரு ஞானஸ்தானம் எடுத்தா போதும் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அதையும் ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி பலி செலுத்தாம இருந்தாங்களா? செலுத்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதையும் செலுத்தினாங்க, இதையும் செஞ்சாங்க. சரி, அப்போ யோவான் வந்து தேவனுடைய மனுஷன். சரி, இதையும் செஞ்சாதான் என்ன இருக்கும்? இதுல தண்ணீரை மூழ்கி எழுந்திருச்சுன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறான விஷயத்த ப்ராசஸ் கேட்கிறாங்க, முன் வந்து செய்யறாங்க. ஆனா வந்து பரிசேயர் சதுசேயர்கள் எடுக்கிறாங்க, இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கு, இதுக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம்னு சொல்லி என்ன பண்றாங்க? அது ஞானஸ்தானம் எடுக்கல. அது ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்ப வந்துட்டு பாவம், அதாவது ஞானஸ்தானத்துல எடுக்கிறதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, பாவம் மன்னிக்கப்படுற விஷயம். மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்படுற விஷயம். சரியா? மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, சிலர் நான் வந்துட்டு திருந்திட்டேன் திருந்திட்டேன்னு என்ன செய்றாங்க? சொல்றோம், குடியாரம் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு திருந்திட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது 40 நாள் திருந்துற ஒரு குடியாரம் இருப்பாங்க பாத்தீங்களா? 40 நாள் இருப்பாங்க. அதை திருந்திட்டேன்னு சொல்ல முடியுமா? கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் குடிப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து சபைக்குள்ள வந்துடுறாரு, அவர் எந்த திருந்திட்டாரு அப்படின்னா அவர் உண்மையில மனம் திரும்பிட்டாரு. அப்படின்னா மனம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த அடிக்ட் ஆயிருக்கு. அப்போ வந்துட்டு அடிக்ட் ஆக ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனதை மேல கெடுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கூலி வேலை செய்யற லேபர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா காலை ஃபுல்லா பாங்கு வேலை செய்வாங்க. 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அது குடி நினைப்பு வந்துடும், குடிக்கணும். ஏன்னா வேலை செய்யற விஷயமே எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 200 ரூபா வேணும் அந்த மைண்ட் செட்டோட தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்ச பாத்தீங்கன்னா அந்த எடுத்துனாங்கன்னா அந்த பணத்தை வாங்கி குடிக்கிறதுல போயிடுவாங்க. அப்போ அவங்க மனம் எதில் அடிக்ட் ஆகிருக்கு பாத்தீங்கன்னா அந்த குடி. இன்னொரு சினிமா பாக்குறதுல அடிக்ட். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு மனிதரை வந்துட்டு எதுதான் வந்துட்டு ஆளுகை செய்து பாத்தீங்கன்னா சரீரத்தை, மனதுதான் ஆளுகை செய்யுது. அது மனதுதான் எடுத்தது பாத்தீங்கன்னா சரீரத்தை அடிக்ட் ஆகி வச்சிருக்கு. அப்ப என்னன்னா அந்த பாவத்தை செய்யறதுக்கு மனதுதான் எடுத்தது, அந்த சரீரத்தை ஒத்து போகுது. அப்ப நீங்க முதல்ல எடுக்கிறது மனம் திரும்பணும். அதுதான் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு பெறுங்க. அப்ப பாவம் மன்னிப்பு இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒப்புதல், அந்த ஒரு உடன்படிக்கை மையமாக தான் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் இது பண்றாங்க பார்த்தோம். அப்ப ஞானஸ்தானுடைய முதல் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு ஆகிய உடன்படிக்கைங்கிற விஷயம் அங்க சொல்லப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல பாவம் மன்னிப்பு பாவத்துக்கு பரிகாரமாக அங்க ஆடை செலுத்துறாங்க. ஆட்டு ரத்தம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதுக்கு நிறைய இருக்கு. லேவியாகமம் 4, 20, 26, 31, 35, லேவியாகமம் 5, 15, லேவியாகமம் 6, 7 இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் சிந்தி பாவம் மன்னிப்பு அந்த ஒரு விஷயங்களும் சொல்லப்படுது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க புதுசா ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ பாவம் மன்னிக்கப்படுற விஷயம் இருக்கு. அப்ப ஞானஸ்தானத்துல எடுத்ததுக்கு அப்புறம் பாவம் மன்னிக்கப்படுதா? அப்போ பாவம் மன்னிக்கப்பட்ட இயேசு ரத்தம் சிந்தப்படணும்ல. அப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்ல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படல, அதை பொறுத்து கொள்றது. எப்படி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு ஆட்டு ரத்தம் பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்படும். ஆட்டு ரத்தம் சிந்தப்படுறதுனால அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? ஆனா மன்னிக்கப்பட்டது சொல்லி இருக்கு. ஆனா இது பொறுத்து கொள்ளப்பட்டது, அப்படிதான் பொறுத்து கொள்ளப்பட்டது இருக்கு. அப்ப பாவம் மன்னிக்கப்பட்ட யாரோட ரத்தம் தான் வேணும்? இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் வேணும். அப்படிதானே? அப்போ யோவானுக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்ததுக்கு எவ்வளவு நாள் கேப் இருக்கு? 3 வருஷம் கேப் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா யோவானுக்கு சொன்ன அந்த பாவம் மன்னிப்பு ஞானஸ்தானங்கிற விஷயம் என்னன்னா, அங்கே ஞானஸ்தானம் எடுக்காங்க. அங்க வந்துட்டு பாவம் மன்னிக்கப்படல, ஆனா பொறுத்து கொள்ளப்படுது. எப்ப மன்னிக்கப்படுது? இயேசு ரத்த சிந்தனாதான் மன்னிக்கப்படுது. அப்ப எங்க இருந்து யாருடைய பாவங்கள்ல மன்னிக்கப்படுது பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல செஞ்ச பாவங்கள்ல அந்த விஷயங்கள்ல ப்ராசஸ் பண்றாங்கல்ல அந்த பாவங்களும், இந்த பாவத்தை தண்ணீரை மூழ்கிற ஒரு விஷயம் பண்றாங்களா அந்த இது நம்ம மன்னிக்கப்படுது. அப்ப இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால பாவம் மன்னிக்கப்படுதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மன்னிக்கப்படுது. எப்படி மன்னிக்கப்படுதுன்னா நம்ம இயேசு சிலுவைக்கு அப்புறம் இருக்கும். சிலுவைக்கு அப்புறம் இயேசு ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்ள வந்துடுறோம். அதனால இந்த இயேசு ரத்தத்தை
நம்ம விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கும். அப்போ என்ன செய்யுது பாத்தீங்கன்னா மன்னிக்கப்படுது. மன்னிப்புக்குள்ள எடுத்துதான் வரோம்பாங்க. இதுதான் ரெண்டு அதுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். படிச்சிடலாம். மார்க் 11:4-5. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 சுவிசேஷத்திலையும் ரொம்ப கரெக்டா சொல்லப்படுறது. ஞானஸ்தானுடைய நோக்கம் என்னங்கிற விஷயத்த சொல்றேன். ஞானஸ்தானம் எடுத்ததுன்னா பாவம் மன்னிப்புக்குரிய காரியத்துக்கு தான் எடுக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. மார்க் 1ஆம் அதிகாரம் சார். மார்க் 1ஆம் அதிகாரம் 4-5. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்பு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப இங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுக்க முடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, அங்க அறிக்கை இட்டாங்களாம். என்னங்க, தண்ணீரை முள்ளுக்க மூச்சுல தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எடுத்துறாங்க தண்ணியில முள்ள. அப்ப இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை அடையாளமா எடுத்துறாங்க பாத்தீங்கன்னா அங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது வந்துட்டு அப்ப என்ன யோவான் தன்னுடைய வார்த்தைய தேவனுடைய வார்த்தையை அனுப்பிச்சாங்க வந்து கேட்டாங்க பார்க்கணும். ஏன்னா யோவான் லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்துச்சு. அதனாலதான் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் ஃபாலோ பண்ணி போனாங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் படிச்சலாம் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். இங்கே லூக்கா அதே தான் அங்க பண்றாரு. ஏன்னா அங்க பார்த்த விஷயத்தை தான் அங்க சொல்றாங்க. சரியா? அப்போ வந்து பாவம் மன்னிப்புக்கு என்று எனக்கு மனம் திரும்புவதற்கெல்லாம் ஞானஸ்நானம் இருக்கு. அப்போ பாவத்தை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தன்னை வாயினால் அறிக்கைறாங்க. அப்போ வந்துட்டு பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கப்படுது. அப்ப இதுக்காக அங்க யோர்தான்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பாவத்தை அறிக்கை செய்து எடுத்துறாங்க, விட்டு விடுறாங்க. அப்ப விட்டு எடுத்துறாங்க. அவங்க இந்த ப்ராசஸ்க்குள்ள வராங்கன்னு பார்க்கணும். சரி, இப்போ ஒரு கேள்வி. போன பாடத்தை எடுக்கும் சில பாத்தீங்கன்னா அப்போ சொல்லுறீங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்களா எடுக்கலையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, எடுத்திருந்தாங்களா எடுக்கலையா? இந்த வசனத்தை அடிப்படையில் நினைச்சிருப்பாங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களும் பாவத்துல தானே இருப்பாங்க. ஆதாமின்னு பாவம் இருக்குல்ல, ஆனா எடுத்திருப்பாங்க. ஆனா வேதத்துல அங்க சொல்லப்படல. ஏன் சொல்லப்படல? சொல்லியிருந்த எல்லாம் சொல்லப்பட்டிருக்கணும். அவங்க ஞானஸ்தானம் நடத்தத அப்போஸ்தலர் நடபடியில சொல்லியிருக்கணும். என்ன அப்படிதான் இந்த 4 சுவிசேஷத்துல அங்க சொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4 சுவிசேஷம் யாரை போக்கஸ் பண்ணி எழுதப்பட்டாது? கிறிஸ்துவ போக்கஸ் பண்ணி. அதனால இங்க இடத்துல எழுதப்பட, அதனால கிறிஸ்துவை போக்கஸ் பண்ணி எழுதப்பட்டதுனால அங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததை மென்ஷன் பண்ணியிருக்கு. சரியா? அப்போஸ்தலர் நடபடியில வந்துகிட்டு அங்க எழுதப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க பவுல் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டதை எழுதப்பட்டிருக்கு. ஆனா வந்து சீசர்கள் ஞானஸ்தானத்தை எடுக்கப்பட. ஏன் இப்போ இதுல யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே இருக்கு 4ஆம் அதிகாரத்துல யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக அதெல்லாம் பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்க போறோம். வசனம் அதெல்லாம் பார்க்க போறோம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா கேள்வி ஒன்வேர்டு கொஸ்டின் மாதிரி தான், பின்னாடி பாத்துக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களும் எடுத்துப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்துப்பாங்க. சரி, அப்போஸ்தலர் நடபடியில ஏன் சொல்லலாம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடினா அப்போஸ்தலருடைய பணிகள் அவங்க செய்த ஊழியங்களை தான் அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அதனால அங்க சொல்லப்படல. இப்போ அப்போஸ்தலர்கள் பணி செய்யும் போது ஞானஸ்தானம் எடுத்திருந்தா அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி எடுத்தனால அதை இன்சர்ட்டா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்கு என்று. அப்ப பாவ மன்னிப்புக்கு என்றுன்னா அப்போ அப்போஸ்தலர் இருக்கிறவங்க அந்த ஆதாமனுடைய பாவத்துல இருந்திருப்பாங்கன்னு எல்லா மனுஷனும் எடுக்கிறாங்க, பாவத்துல இருப்பாங்க. அதனால எடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. சரி, யோவான் சுவிசேஷத்தை எழுதி முடிக்கும் போது யோவான் என்ன சொல்லி முடிக்கான்னு பாத்தீங்கன்னா இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளம் அநேகம் இருக்கு. ஆனா வந்து எழுதுனா உலகம் கொள்ளாது, புக்கு கொள்ளாததுக்கு. அதே மாதிரி சீஷர்களை பத்தியும் ஒவ்வொருத்தருடைய பத்தியும் எழுதா இங்க புக்கு பத்தாது. நிறைய எழுதிருக்காங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல தள்ளுபடி அவங்க நிறைய தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சில போக்கஸ் பாயிண்ட மட்டும்தான் என்ன எழுதியிருக்காங்க. அதன் அடிப்படையில் எடுப்பான்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்போ அப்போஸ்தலர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம்னு பார்க்கணும். சரி, அடுத்தபடியா என்ன பார்க்க போறோம்னா ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம் என்னங்கிறான விஷயத்த வந்து பார்க்க போறோம். அப்போ வந்து ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம் என்ன அங்க பார்க்க பாத்தீங்கன்னா மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆத்மீகளாக தீர்க்கப்படுவான். அப்ப ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் தான் ரட்சிக்கப்படுறான்னு இருக்கு.
இப்போ முன்னாடி சொல்லுவாங்க, நம்ம வந்து பேர் சபையில இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நான்லாம் ரசிக்கப்பட்டேன் அப்படிவாங்க. சபை சொல்றது நீங்க ரசிக்கப்பட்டீங்களா அப்படிம்பாங்க. ஆமா ரசிக்கப்பட்டேன். அப்ப ரட்சிப்புங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானங்கிற ஒன்று எடுக்கிறது. அப்ப ஞானஸ்தானத்துல மூழ்கி எடுக்கிற விஷயம்னா பாவத்தை அறிக்கப்படி இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள போறேன். அப்ப ரசிக்கப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவ ஃபாலோ பண்றது. அப்ப ரட்சிப்புங்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்லாங் என்ன பாத்தீங்கன்னா மலையாள ஸ்லாங் சொல்லுவாங்க. ரட்சப்பட்டான்னா பாதுகாக்கப்பட்டான், தூக்கி எடுக்கப்பட்டான். அப்ப ரசிக்கப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவத்துல இருந்து தூக்கி எடுக்கப்படுது. அப்போ வந்து நம்ம தண்ணீரை மூழ்க போச்சுல நம்ம தூக்குறது யாரு? தேவன் தான் தூக்குறாரு. அப்போ வந்துட்டு ரசிக்கப்படுற விஷயம் தான் தூக்கி எடுக்கிற விஷயத்துக்கு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ரசிக்கப்படுறோம், தூக்கி எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உலக பார்வத்தில் நம்ம ரசிக்கப்படலைன்னு தான் அர்த்தம். அப்ப ரசிக்கப்படலைன்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் வந்து முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கிறது ரசிக்கப்படுற ஒரு அனுபவம் பார்க்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விசுவாசித்து எடுக்கிறது ஞானஸ்தானம் எடுக்கணும். சும்மா சொல்றவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. யோகஸ்தானம் வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அதை என்ன பண்ணாங்க அவங்க? அறிக்கை செய்யற விஷயம் அவர் சொன்னது விசுவாசிக்கணும்ல. அப்போ அவர் சொன்னது விசுவாசிக்கன்னா அந்த மனுஷனை யார் அனுப்புனா? தேவன் அனுப்புறார். அதனால அவர் சொன்னதை அவங்க விசுவாசித்து எடுக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற அதுக்கு முன்னாடி ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம் ஒரு பிரமாணம் இருக்கு. அங்க பாவம் மன்னிக்கப்படணும், அங்க ஆட்டு ரத்தம் சிந்தப்படணும், ஆட்டு ரத்தம் மிருக ரத்தம் சிந்தப்படணும். ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாரு? நீங்க யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா அவங்க பாவம் மன்னிக்கப்படும் சொல்றாரு. இவர் சொல்றது அப்படியே அந்த ஜனங்கள் விசுவாசிக்காங்கன்னா அப்ப அந்த ஜனங்கள் யாரா விசுவாசிக்காங்க? முதல்ல யோவானை விசுவாசிக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல தேவனை விசுவாசிக்காங்க, ரெண்டாவது யோவான் அதையும் விசுவாசிங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய யோவானுடைய லைஃப் ஸ்டைலையும் பார்க்காங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் பார்த்து அப்ப தேவன் தான் சொன்னாருங்கிற விஷயத்த அவங்க விசுவாசிக்காங்க. அது போல நம்ம ஞானஸ்தானங்கிற விஷயம் எங்க எழுதப்பட்டிருக்கு? வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதுல யார் அதை வந்து முதல்ல ஞானஸ்தானத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ற யாரு? யோவான் சார். அவர் சொல்லிதான் இது பண்றாங்க. இப்ப ஞானஸ்தானங்கிற விஷயத்த யார் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாரு உலகத்துக்கு? ஆண்டவராகிய யார் மூலமா சொல்றாரு? 12 சீசர்கள் கிட்ட போய் சொல்றாரு. அப்படித்தானே? அதே பாரு, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14ஆம் வசனம் படிக்க. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்க சொல்லி யாருக்கு தான் சொல்லியிருக்காரு? எத்தனை? 11 பேருக்கு தான் சொல்லியிருக்காரு. இவங்களை எங்க போய் சொல்லியிருக்காரு? உலகத்துல போயிருக்காரு. அப்ப உலகத்துல யார் இருக்காங்க? புறஜாதி இருக்காங்க. நமக்கு பிரமாணங்களே சட்டத்திட்டம் கிடையாது. அப்போ அவங்க சொன்னது அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்கண்ணே. ஈஸ்வரன் சொன்னது அங்க உள்ள மக்கள்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்கண்ணே. அப்போ அவங்க எப்படிதான் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க? தேவன் சொன்னதை இவங்க தேவனுடைய பிரதிநிதி என்று சொல்லி விசுவாசிச்சிருக்காங்க. அப்போ அந்த 11 சீசர்கள் சொன்னதை எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் எடுக்கிறாங்க, கேட்டு விசுவாசிச்சிருக்காங்க. அது போல இஸ்ரேல் ஜனங்கள் எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பின்னாட்கள்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யோகாஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை எடுத்தாலும் கூட அவங்களுக்கு என்ன செய்யறது? சரி எடுத்துக்கிறோம், ஏதாவது சொல்றாரு எடுத்து இருப்பாங்க. பின்னாடி அந்த ஞானஸ்தானத்தை வந்துட்டு ஏத்துக்கிறது வந்துட்டு அதை கண்டிப்பான முறையில் கம்பேர் பண்றாரு. சரி, அப்ப எடுக்கிறாங்க. பின்னாடி காலத்துல கம்பேர் செஞ்சுக்கிறாங்க, அவங்க எடுக்காங்க. அப்போ அந்த ஞானஸ்தானத்தை முக்கியத்துவத்தை குறித்து அவங்க சொல்றாங்க, அப்ப எடுக்காங்க. அப்ப இங்க யார் அதை விஷயம் பண்றான்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல தேவன் சொன்னதை யோகாஸ்தானம் மூலமா அந்த ஞானஸ்தானம் இருக்குது. இங்க இயேசு கிறிஸ்து இப்ப வந்து இயேசு கிறிஸ்து யாரு அவர் சுயமா சொன்னாரா? கிடையாது. பிதாவாகி தேவன் சொன்னாரா இயேசு கிறிஸ்து மூலம் சொல்லி, இயேசு கிறிஸ்து சீசர் சொல்லி, அதுக்கப்புறம் சீசர்கள்ல சொன்ன அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தை விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்ப இங்க எடுக்கிறது விசுவாசங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப விசுவாசம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கு. அதை நம்ம வந்துட்டு
அதை நம்ம உற்று நோக்கி பார்த்து தான் எடுத்தது ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று வேதம் சொல்லுது பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும் பட்சம் வந்து விசுவாசிக்கிறது, தனிப்பட்ட விசுவாசம், ஒவ்வொருத்தருடைய காரியங்கள் வந்துட்டு விசுவாசிக்கிறது பார்க்கணும். விசுவாசங்கிறது தனக்குள்ள வந்து வர்றது, யார் மற்றவங்க சொல்லி வர்ற விஷயம் கிடையாது, தனக்குள்ள வர்றதுதான் விசுவாசம் பார்க்கணும். அது கூட படிச்சிடலாம். அப்போஸ்தலர்கள் அந்த அடிப்படையில தேவன் சொல்லி செஞ்சது அப்படின்றது அடிபட்டு போதில்ல, எது தானே செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதான் கரெக்ட். அப்ப தேவன் சொல்லி ஞானஸ்தானம் ஏற்று எடுத்தாருன்னா அப்ப அந்த இடத்துல இது அடிபட்டு போதில்ல, ஃப்ரீவில் அடிபட்டு போதில்ல. ஏசு ஞானஸ்தானம் எடுத்ததா அதையும் நம்ம பார்க்க போறோம். ஏன் எடுத்தாரா அதையும் பார்க்க போறோம். சரியா? அதெல்லாம் பாயிண்ட் அவுட் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க பார்க்க போறோம். சரி, வந்து பேச வேண்டாம், யாரும் விவாதம் பண்ண வேண்டாம், எல்லாமே எல்லா கேள்விக்கும் இங்க விட இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் பாயிண்ட் இருக்கு பிறகு கடைசி உங்களுடைய இது சொல்ல இப்ப பாட்டு இது கொஞ்சம் சப்ஜெக்ட் எவ்வளவு கம்பேர் பண்ணி எடுக்கணுமோ அவ்வளவு பண்றது படிச்சிடலாம். அப்போஸ்தலர் படிக்கல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப வந்துட்டு பிலிப்பு என்ன சொல்லி பிரசங்கம் பண்றா பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்துக்கு ஏற்றவழி குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணினா அவர்கள் விசுவாசித்து புருஷரும் ஸ்திரீகள் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்ப ஞானஸ்நானத்தோட நோக்கம் என்னன்னா என்ன பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் பிலிப்பு பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தை விசுவாசிச்சு நம்மளும் பரலோக ராஜ்யம் போகணுங்கிறான விசுவாசிச்சு என்ன பண்ணா பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்காங்க. அப்ப என்ன பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அது விசுவாசம் வேணும். அதுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன வேணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படிதானே? இப்போ ஒரு டீச்சர் ஆகணும் ஸ்கூல்ல, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? பிஎட் முடிச்சாதான் முடிக்கணும், இல்லாட்டி போக முடியுமா? போக முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் கண்டிப்பான முறையில எடுக்கணும்னு பார்க்கணும். சரி, அதை வந்துட்டு யாருடைய ஆலோசனை பாத்தீங்கன்னா அது தேவனுடைய ஆலோசனைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். அப்ப ஞானஸ்நானம்ங்கிற விஷயம் யாருடைய ஆலோசனை பாத்தீங்கன்னா சீசருடைய ஆலோசனையோ இல்லை யோவாசனுடைய ஆலோசனையோ கிடையாது, அது தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லப்படுது பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29-30. 7ஆம் அதிகாரம் 29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்கள் கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்ப பாத்தீங்கன்னா யோவான் வந்துட்டு அவர் உபதேசத்தை கேட்டு ஆயக்காரரும் சகல ஜனங்கள் இருக்கிற ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவன் நீதிபரர் என்று அறிவித்தார்கள். ஆனா பரிசேயர் நியாயசாஸ்திரி எழுந்தது ஞானஸ்நானம் இல்லை. இவர் சொல்றது நியாயப்பிரமாணத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க என்னன்னா அதிக படிச்சிருக்காங்க, மெத்த படிச்ச மேதாவிகள். அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க விசுவாசிக்கல, அவங்களுக்கு கேடு உண்டாக முடியும். ஆனா அது எந்த ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்கள ஒரு கூட்டம் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, சரி அவர் சொல்றதை கேட்டாங்க, இது என்ன குடியா முழுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சேர்த்து எடுக்கிறாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா இது வந்து பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகள் வேதத்தை நிறைய கரைச்சி குடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டு இதை தள்ளி விட்டாங்க, எடுக்கலாம் பார்க்கணும். அப்போ ஞானஸ்நானங்கிற விஷயம் எது பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலோசனை பார்க்கும். அதுக்கு வந்துட்டு எல்லாரும் எடுத்தது கீழ்ப்படியணுங்கிற விஷயத்தை அங்க சொல்லப்படுது பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். அப்போ வந்துட்டு யோவான் மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் கொடுக்கல. யார் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கலங்கிற விஷயமும் அங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது கூட நம்ம படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. இயேசு அநேக பேரை சீடராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அங்க என்ன ஆகிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஊருக்குள்ள ஒரு பேச அடிப்படுது. என்ன பேச அடிப்பது? இயேசு ஞானஸ்நானம் கொடுக்காருன்னு இருக்காரு சொல்லப்படுது. அப்போ
அதனால இருக்கிறாங்க சீசருக்கு வராங்க. ஆனா அங்க யார் தான் ஞானஸ்தானம் கொடுக்கா? இல்ல இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டு வராங்க. அது நிறைய பேர் வர்றதுனால அவர் என்ன செஞ்சார், அவர் கொடுக்காம சீசர்களுக்கு அந்த யோவான்தானை பார்க்கும் நல்ல பிறகு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது அப்படின்னு இருக்கு. மறுபடியும் படிக்காத. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது. அதான் நம்ம எடுத்துட்டோம்னா இது ரெண்டையும் படிக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து தான் ஞானஸ்நானம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா யோவானை பார்க்கல இயேசு அநேகர் சீசராக்கி. அப்போ யோவானுக்கு சீசர் இருக்காங்க. அந்த சீசர்களை காட்டிலும் ஃபாலோவர்ஸை பார்க்கல யாருக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? இயேசு கிறிஸ்து தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், யோவான் தான் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. சீசர்கள் வந்துட்டு ஞானஸ்தானம் யோவான் அதிக பேர் கொடுத்துருக்காரு. அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து அதிகமாக ஞானஸ்தானம் கொடுத்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா வசனம் எப்படி சொல்லுது போதுன்னா யோவான் ஃபாலோ பண்ற சீசர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை சீசர் ஃபாலோ பண்ணாங்கல்ல அவங்க தான் அதிகமா. அதான உண்மை. ஆனா அதுதான் மறுபடியும் என்ன சொல்லப்படுனா இயேசு கிறிஸ்து யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கல. யார் கொடுத்தா? சீசர்கள் கொடுத்தார்கள். அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப வந்து பரிசேயர்கள் கேள்விப்படுத்த போது என்ன பண்ண பாத்தீங்கன்னா அதுக்குதான் அங்க பின்னாடி பாருங்க 3ஆம் வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. இயேசுதாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவர் சீசர்கள் கொடுத்தாங்க. அதை கேள்விப்பட்டு அப்ப கூட்டம் மிகுதியா வரும்போது அவர் இன்னொரு பிரமாண்டத்தை செய்து காட்டுறாரு. தான் அதிகாரம் உள்ளவர் அப்படிங்கறது அந்த இடத்துல யாருக்கு? சீசர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து நீங்க கொடுங்க அப்படின்னு புரட்சிகரம் பண்றாரு. சரி, நம்ம இயேசு கிறிஸ்து ஞானம் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. கொடுத்தாலும் தப்பு கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? நம்ம அதனுடைய நஷ்டப்படையாது. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்னது அந்த ஞானஸ்தானத்தை குறித்து வலியுறுத்துறாரு. அவரு சீசர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் லைவாவே கொடுத்தாங்க. பின்னாடி உயிர்த்ததுக்கு அப்புறமும் கொடுக்க சொல்லி எடுக்கிறாரு, கட்டளையிடுறாங்க. அப்போ ஞானஸ்தானங்கிறது கண்டிப்பான முறையில அதை செய்யணும். அது தேவனுடைய ஞானஸ்தானம் தேவன் கொடுக்கறதான ஒரு கட்டளையாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி யார் வரா? பவுல் வராரு. அப்படித்தானே? பவுல் வந்துட்டு மனம் திரும்புறாரு, அவர் எடுக்கிறாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறாருன்னு பார்க்கணும். யோவான் 4:2 இங்கிலீஷ் பைபிள்ல though Jesus himself baptized not but his disciples were witnessed to it. அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது though Jesus himself baptized not but his disciples. Jesus baptism எடுத்தாங்க, ஆனா disciples கிடையாது. அது கொடுக்கலாங்கிற விஷயத்தை சொல்லுங்க. பிராக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க. சரி சரி, தமிழ்ல இல்ல. சரி, அதனால பிரச்சனை இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் இதை கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க பார்க்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பவுல் அப்பதான் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. அதனால பார்த்து பவுலுடைய வாழ்க்கை வர்றாரு அங்க சொல்லப்படுறதுனால அவருடைய வாழ்க்கை பவுலுடைய முன்னாடி உள்ள நிலவரத்தையும் பின்னாடி அவர் ரசிக்கப்பட்ட விஷயத்தையும் இப்ப சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா அவர் ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு சொல்லப்படுது. அது கூட படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 9:18. 9:18. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் சிதறுகள் போன்றவையும் விழுந்தது. அவன் பார்வையிடந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இப்ப இது யாரை பற்றி சொல்லுது? பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணா பார்த்தா பவுலு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாருன்னு பார்க்கணும். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தா கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்ட விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்ப்போம். அதை கூட நம்ம படிச்சிடலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்ப தரித்து கொள்ற விஷயம் என்ன? தரித்து ஆடை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்ல தரித்திர போட்டு அணிந்து கொள்ளுங்கிற விஷயத்த. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எடுத்துறாரு கிறிஸ்துக்குள் ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேர் அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்க. அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொள்றதுன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, அவரோட வாழ்றது. சொல்றாங்களே ரொம்ப ரொம்ப அதிகமா நேசிக்கிறவங்க பேரண்ட்ஸுக்காக பச்சை கொடுத்துருவாங்க, தரித்துக் கொள்ற விஷயம். அப்படித்தானே?
அப்போ அங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அவரோட தரித்து கொண்டு அவரோட ஒன்றித்து ஒரு வாழ்க்கை நடைமுறைப்படுத்து. அப்போ வந்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு அப்ப இங்க எடுக்கிறாங்க சீசர் எல்லாருமே எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறது. அப்ப எல்லாருமே எடுக்கிறாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிற நோக்கம் என்னன்னா கிறிஸ்துவை தரித்து கொள்றது, அவரோட ஒன்றித்து இருக்கிற விஷயத்தை தான் இது ஒரு அடையாளப்படுத்த பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கொடுத்து படிக்கலாம், ஞானஸ்தானத்தை பற்றி படிக்கலாம். ஞானஸ்தானங்கிறது ஒரே ஞானஸ்தானங்கிற விஷயம் சொல்லப்படுது, தெளிப்பு ஞானஸ்தானம் கிடையாது, ஒரே ஞானஸ்தானம் சொல்லப்படுது. அது தன்னை மூழ்கிற ஞானஸ்தானம் சொல்லப்படுது, அது கூட படிக்கலாம். எபேசியர் 4:5. எபேசியர் 4:5. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம். அப்போ ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம். அப்போ பாத்தீங்கன்னா விசுவாசம் இருந்தா எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும் பாருங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே நம்பிக்கை அப்படிங்கிற, ஒரே சரீரம், ஒரே ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம். அப்ப விசுவாசங்கிறதுனால ஒரு ஞானஸ்தானம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் விசுவாசம் இருந்தா அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் இருக்கு, அது ஒரே விசுவாசம் ஞானஸ்தானம் இருக்கு, அது மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது இருக்கு. ஒரே ஞானஸ்தானங்கிற விஷயம் என்னன்னா ஞானஸ்தானத்தை கண்டிப்பான ஒரு விஷயம், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காரியங்கிற விஷயத்தை அந்த சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கப்புறம் ஞானஸ்தானங்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அவரோட உடன்படிக்கை பண்ற விஷயம் எங்கிறது சொல்லப்படும் பார்க்கும். அது கூட படித்தலாம். 1 பேதுரு 3:21 21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலால் அல்லாமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு எடுத்துட்டோம் பாத்தீங்க ஞானஸ்தானம் எதுக்கு அடையாளம் பார்த்தா மாம்ச அழுக்கை நீக்கிறதா இல்லாம ஒரு சின்ன இருக்குது. எபேசியர் 4:5 இருக்கிறது ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம். இப்போ வந்து மற்ற சபையில என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு நேரம் ஞானஸ்தானம் எடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரே விசுவாசம் ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம், அது ஒரு எதுல மாறும். அப்போ வந்துட்டு அங்க ஞானஸ்தானம் எடுத்தா இங்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதான் அப்படி சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரே விசுவாசம் கண்டா ஒரே விசுவாசம் கிடையாது, மூன்றுத்துவமான விசுவாசம் திருத்துவ கொள்கை இருக்கு. சரி, அப்ப அந்த விசுவாசம் செல்லுபடி ஆகாது. இப்ப என்ன பண்றீங்க, இப்ப நமக்கு என்ன விசுவாசம் வேணும்? விசுவாசம். சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களா? என்ன அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? தகுதி. அப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ பிஎட் முடிச்சுதான் டீச்சர் ஆகணும். சரியா? முன்னாடி எனக்கு எடுத்த ஸ்கூல் டீச்சர் 3ஆம் கிளாஸ் டீச்சர் எத்தனை வருஷம் படிச்சிருக்காங்க? 10 வருஷம் படிச்சிருக்காங்க, எடுக்கல. அப்போ அவங்களையெல்லாம் செக் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்க. புரியுதா? இது என்னன்னா சில ஆர்சியில் உள்ளவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள உள்ள போட்டு முடிக்காதவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அந்த இதுல டிபார்ட்மெண்ட் உள்ள போட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் பாத்தீங்கன்னா உலகத்திலே ஒரு சட்டம் இருக்குல்ல, இப்படி இருந்தாதான் இந்த படிப்பு இருந்தாதான் இந்த வேலை சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி வந்து வேற சட்டம் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த விசுவாசம் இருக்கிறது. எந்த விசுவாசம்? ஒரே விசுவாசம், பிதாவாகி தேவன் ஆண்டவராய் இயேசு அவர் குமாரங்கிற விஷயம் சொல்லப்படுது. 3-1 குழப்பெல்லாம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா குமாரன் பரிசுத்தாவின் பெயரில் சொல்லியிருக்காரு, மண்ணால வாசிக்கும் போது. ஆனா நம்மளுக்கு எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பிதா பேர்லயும் குமாரன் பேர்லயும் தான் கொடுத்தாங்க, பரிசுத்தாவி பேர்ல கொடுக்கல. நம்ம விசுவாசிக்கல தேர்ந்த வேலையை வல்லமை நம்ம தானே விசுவாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா பிதாகுமார் பரிசுத்தாவில ஞானஸ்தானம் கொடுக்குன்னு சொல்லிருக்கு. ஆனா வேதத்துல அப்படி யாராட்டும் கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஏசிக்ஸ் நாமத்தினால வந்துகிட்டு ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்? பிதா குமாரன் 2 பேருடைய விசுவாசத்தை நம்ம வச்சுதான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இம்மீடியட்டா வந்து பரிசுத்தாவியினுடைய வல்லமை நம்மளோட ஆண்டு ஓடுது. நம்மளுடைய முதல்ல வந்து அதையும் மெரிச்சு பண்ணக்கூடாது. கொடுக்கறதால ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஒரு ஆள் தத்துவம் கிடையாதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அது பிறகு அதுல வருது ஞானத்தை கழுவுறதுன்னு அர்த்தம் சிஸ்டர். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அப்ப மாம்ச அழுக்கு நீக்கிறது இல்லாம மாம்ச அழுக்குன்னா அப்போ தண்ணீரை மூழ்கிறதுனால நம்மளுடைய அழுக்கு போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அழுக்குங்கிற விஷயம் மீன்ஸ் என்னன்னா பாவத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது பாவம் மட்டும்தான் போகும்போது பாவம் ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு இது பண்றோம். ஆனா இது பாத்தீங்கன்னா உடன்படிக்கை, நல்மனசாட்சி உடன்படிக்கை, தேவனோட அக்ரிமெண்ட் பண்றோம். என்ன அக்ரிமெண்ட் பண்றோம்னா
அப்ப இனி பாவத்துக்கு மறிச்ச இனி பாவம் செய்ய மாட்டேங்கிறான்னு ஒரு அக்ரிமெண்ட். உலகத்துல இருக்கிறாங்க தளம் எழுதுறாங்க தண்ணினால, உனக்கும் எனக்கு எந்த சம்மதம் கிடையாது, நீ என் பிள்ளை கிடையாது, நான் உன் தப்பும் கிடையாது இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இது பண்றாங்கல்ல, தளம் எழுதுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடன்படிக்கைங்கிறது பழைய பாவத்துக்கு ஒரு தளம் எழுதுற விஷயமும், இனி நான் வந்துகிட்டு தேவனுக்காக வாழ்வங்கிறதான ஒரு உடன்படிக்கை அடையாளமாக தான் ஞானஸ்தானம் இருக்கு என்று சொல்லப்படுது பார்க்கணும். அப்ப இங்க என்ன பண்ணுறது பாத்தீங்கன்னா நன்மனச்சாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் ரசிக்கிறது. இப்ப ஞானஸ்தானம் எடுத்தாதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல். இயேசு இரண்டாம் வருகையில நம்ம உயிர்த்தெழுதலுக்கு குவாலிஃபைட் ஆகுறது என்ன பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் தான். ஞானஸ்தானம் எடுக்கலன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா சபை வகுப்பாரா குவாலிஃபிகேஷன் ஆக முடியாது. ஏன்னா அப்படி ஞானஸ்தானம் எடுக்கலான்னா உலக ஜனங்களோட ஒரு மனுஷனா வரலாம்னு வரலையா, நம்ம என்னவா மாற முடியாது பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல பங்காளியா மாற முடியாது. உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறதுன்னு சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல யாரை எழுப்புறாரு? யாரை எழுப்புறாரு? சரி, இப்ப அதுவும் படிச்சிடலாம். இப்பொழுது நம்ம கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதே நம்ம ரசிக்கிறதுனா தூக்கி எடுக்கிறது, ரசிக்கப்பட்டானா தூக்கி எடுக்கிறன்னு இருக்கு, படிச்சிடலாம். இதனுடைய ஜோடி வசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 50:5. சங்கீதம் 50:5. பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே, அப்போ பலிங்கிறது உடன்படிக்கை ஒரு விஷயம். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பாவம் மன்னிக்க இருக்காங்க. பழைய ஏற்பாடுல என்ன பண்ணாங்க? பலி செலுத்துற ஆட்டு ரத்தத்தோட இது பண்ணாங்க. இங்க என்ன பண்றோம்? பாவம் மன்னிப்பாங்க, பலி பண்றோம். இது ஒரு பலியினோட அடையாளம் தான். பலிங்கிற விஷயம் என்னது? புதிய ஏற்பாடுல பலி ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குற விஷயம். அப்ப நம்ம ஜீவ பலியா எங்க ஒப்பு கொடுக்கணும்னா ஞானஸ்தானத்துல ஒப்பு கொடுக்குறோம். பலியினாலே உடன்படிக்கை பண்றோம். அது என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது சபை தான் எடுக்க உயிர்த்தெழுதல் வருது. ரெண்டாவது உயிர்த்தெழுதல் யாரும் உலக ஜனங்களும் வந்துருவாங்க பார்க்க. உயிர்த்தெழுதல எல்லாருக்கும் பங்கு உண்டு, உலக ஜனங்களும் பங்கு உண்டு. ஆனா முதல் ப்ரிபரேஷன் யாருக்கு பாத்தீங்கன்னா சபை இருக்கு, நமக்கு தான் இருக்கு. அதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல். நம்ம ஞானஸ்தானம் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்குன்னு பாக்கணும். சரி, பழைய பாட்டுல 5 பலி 5 பலி கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கலாம். ஆமா, அது மாதிரி இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவுள். அப்ப அனுதினமும்னா காலையில எழுந்திரிச்சு பலியாக ஒப்பு கொடுக்கணும், மாலையில சரியா நம்ம செய்தோமாங்கிறத நம்ம அப்ப ஞானஸ்தானம் எடுத்தபடி ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? ஒரு ப்ராசஸ்ல போயிடும். ஜெபம் பண்ணுவோம், தன்னை நல்பான தன்னை தற்போது பரிசோதனை பண்ணிக்கிறோம். அப்படி பண்ண பாத்தீங்கன்னா ஒரே பலி கிடையாது நமக்கு, அனுதினமும். சரி, நம்ம அடுத்தது போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா? தண்ணீரில் மூழ்கி ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப வந்துட்டு இதுல மனம் திரும்பியா? சரி, நான் மனம் திரும்பிட்டேன்ல, அப்ப நம்ம ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? மனம் திரும்பினாலும் போதுமே. ஞானஸ்தானுடைய முக்கிய போர் பாயிண்ட் என்னது? மனம் திரும்புது தானே. மனம் திரும்பிட்டேன், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? தண்ணியில ஏன் முழுகணும்? அப்படி ஒரு இம்பார்ட்டன் வருதுல்ல. அது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இல்லாமல் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா வேதத்துல ஒரு மட்டும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா சிலர் எடுத்து பாத்தீங்கன்னா மனம் திரும்பிட்டேன், நான் ஏன் முழுகணும்? கல்ல வந்துட்டு ஞானஸ்தானமா போயிட்டா, தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானம் போயிட்டான், அவனு மனசுல போயிட்டான். நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன்னு நான் காட்டணும்ல. அப்ப பாத்தீங்கன்னா சிலர் இப்படி பேசுவாங்க. ஸ்கூலுக்கு போய் நான் படிச்சுதான் வந்து சொல்ல முடியுமா? அட்மிஷன் போடணும்ல. ஒன்வேர்டு கொஸ்டின் தான். சரி, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்னோட இடத்துல இல்ல வேதம் என்ன சொல்றதுன்னு பார்க்க போறோம். இப்ப இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா வேதம் நம்மளுக்கு என்ன ரிப்ளை பண்ணுதுங்கிற விஷயத்த பார்க்க போறோம். அப்ப தண்ணியிலேயே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிற விஷயத்த பார்க்க போறோம். அது வந்துட்டு வேதம் வந்துட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குதா, மாணவரை அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்களா அப்படிங்கிற விஷயத்த பார்த்தலாம். யோவான் 3-ம் அதிகாரம் 5-ம் வசனம். யோவான் 3-ம் அதிகாரம் 5-ம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப மறுபடியும் பிறக்கிற விஷயம், மறுபடியும் பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லிடுறேன். அப்ப என்ன பண்றது? 5-ம் வசனம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் இருக்கு. 3-ம் வசனத்தை படிங்க. இயேசு அவருக்கு பிரதித்திரமாக,
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதுக்கப்புறம் இங்க 5வது படிக்க வச்சுதான் பாத்தீங்கன்னா, ஒருவன் ஜலத்தினால் ஆவியினால் பிறவிட்டார். அப்ப ஜலத்தினால பிறக்கணும் இருக்கு. அப்ப ஜலத்தினால பிறக்க விட்டாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும் இருக்கு. அப்போ 2 விஷயம் இருக்கு, பூமியில 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஜலம்னுங்கிற விஷயம் இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மண்ணு நிலம்ங்கிறான விஷயம் இருக்கு. சரியா? அப்ப நம்ம ஜலத்துல இருந்து பிறக்கப்படும். அப்ப ஜலத்துல இருந்து பிறந்து எங்க வந்துடுறோம்? எங்க வந்துடுறோம்? சபைக்குள்ள வந்துடுறோம். இப்ப நம்ம சபையில இருந்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும்? சக்தி எல்லாருக்கும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படித்தானே? நம்ம முதலாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜலத்துல இருந்து வெளியே வர்றதுன்னா உயிர்த்தெழுதல வெளியே வர்ற விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள் எதுல இருந்து வருவாங்க? மறுபடியும் பிறப்பாங்க. மறுபடியும் பிறக்கணும் என்னன்னா, அவரால் நிக்கணும் கேட்காது, தாயின் கற்பத்துல இருந்தா பிறக்கணும் அப்படின்னு கேட்கற இல்ல, மறுபடியும் பிறக்கிறவங்க. அவட மறுபடியும் பிறக்கிற 2 அனுபவம் இருக்கு. ஒண்ணு உயிர்த்தெழுதலாம் சொல்றாங்க, மனிதன் செத்து ஒரு மனிதன் பிறக்கிற தாயின் கற்பத்துல வந்து பிறக்கிற ஒரு விஷயமும், 2வது பிறக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல 2வது எப்போ பிறப்பாங்க? செத்து உயிர்த்தெழுவாங்கல்ல, அதுவும் பிறப்பு தான். வேதம் எடுக்குது, அதுவும் பிறப்புன்னு சொல்லப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எதுல பிறந்துட்டோம் பாத்தீங்கன்னா, ஜலத்துல பிறந்தோம். ஜலத்துல பிறந்த இப்ப ஒரு உலகத்துல 2 இருக்கு, ஒண்ணு மண் இருக்கு, ஒண்ணு ஜலம் இருக்கு. முதலாவது உயிர்த்தல்ல நம்ம எதுக்குள்ள வந்துடுறோம்? ஞானஸ்தானம் எதுக்கு சமமா இருக்கு? உயிர்த்தல்ல பங்கா இருக்கு. நம்ம ஜலத்துல இருந்து வந்து வெளியே வரோம், அது உயிர்த்தலுக்கு பங்கா இருக்கு. மண்ணுல இருந்து ஒரு பீப்பிள் வராங்க, அவங்க யாரு? உலக ஜனங்கள். மண்ணான ஆதாம் எப்படி இருக்கா? மண்ணா இருக்கான். அதனால மண்ணான மனிதர் என்றாவது வரும், அவங்க யாருங்க? உலக ஜனங்கள். இப்போ உலக ஜனங்கள் முந்தி கொள்ள முடியாத நம்ம என்ன வந்துடுறோம்? ஜலத்துல இருந்து பிறக்கிறோம். நமக்கு என்ன சரீரம் கொடுக்கப்படுது? ஆவி சரீரம் கொடுக்கப்படுது. அப்ப வந்து இந்த ஜலத்தினால பிறந்தவங்க தான் எங்க போறாங்க? பரவ ராஜ்யத்துக்கு குவாலிஃபைட் ஆகிறாங்க. ஆமா, கிறிஸ்து அதுதான், அது அவரோட உபதேசத்தை போயிருக்கு. உலகத்துல இருந்து வர்றாங்க, மண்ணுல இருந்து வர்றவங்களுக்கு எந்த அழைப்பு இல்லை, அவங்களுக்கு பொருளும் அழைப்பு கிடையாது. எவங்களுக்கு கடைசி வீட்டில் வர்றவங்களும் அவங்களுக்கு பரவ அழைப்பு கிடையாது. அவங்க ஜீவனை பாதுகாத்து உலக பூமிக்குரிய காரியங்கள் வந்துவாங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை காணணும், பார்க்கணும். அவங்க எந்த உயிர்த்தல வரணும்? ஜலத்தினால எந்த உயிர்த்தல வந்தாதான் எங்க போக முடியும்னா அந்த பரம அதை காரணம் பார்க்க முடியும், பார்க்கணும். அந்த ஒரு விஷயம். சரி, ஆவியினால தான் தேவன் கொடுத்த வல்லமையில தினமும் புது சிருஷ்டியா மாறுற விஷயம் ஆவியினால பிறக்கிறோம். அதுவும் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடைமுறைகள் 4:1-4 அடிதினம் பிறக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்து. அப்போஸ்தலர் 1:4. அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினால அப்ப தேவன் கொடுக்கிற அபிஷேகம், தேவன் நம்மளை கொடுத்து தேவன் ஆவியினால கொடுத்து ஆவியை பெற்று அனுதினம் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. நம்ம செய்த தவறுகள் அடிக்கிறது, அப்பப்போ சரி செய்த வேலை. அவர் ஆவியினால தினமும் நம்மளை அடிக்கிறது, பரிசோதிக்கிற விஷயம். அப்ப எடுத்தது பாவம் மன்னிப்புல திருப்பி நம்மள பறக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த ஞானஸ்தானங்கிற விஷயம் வந்துட்டு இப்போ மட்டும்தான் நினைச்சா பாத்தீங்கன்னா, அந்த ஞானஸ்தானத்தை எதுக்கு கம்பேர் பண்றான்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி இதை சொல்றான்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். 1 கொரிந்தியர் 10:1-2. 1 கொரிந்தியர் 10:1-2. சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பாத்தீங்கன்னா பவுல் வந்துட்டு ஞானஸ்தானத்தை ஒரு இம்பார்ட்டன்ட் குறித்து சொல்றாரு. நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துக்குள்ள வந்தோம் நீங்க நினைக்காதீங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானோட காரியம் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்ப அதுக்கு முந்தின வசனம் பார்த்தோம், ஜலத்தினாலும் ஆவினாலும் பெருவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து திரும்பி கிறிஸ்து சொல்றாரு, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப ஞானஸ்தானத்தை வந்து அவங்க வந்துட்டு பாவம் மன்னிப்பு தன்னை ரியலைஸ் பண்ணி அங்க ஞானஸ்தானத்தாங்களா எடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனா கிறிஸ்துக்குள்ள வரப்பட்ட தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணணும். தன்னைத்தானே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தினமும் தன்னை பாவத்தை அறிக்கப்படணும். பிரதர் சொன்ன மாதிரி தான், காலையிலையும் சாயந்தரம் என்ன செய்யணும்? தன்னை பலி செலுத்தணும். ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து எடுக்கணும். அது ஆவியிலே பெருக்கிறது.
ஆவியில நம்ம ஆவியில புதுப்பிக்கப்படுது, மாம்சத்துல மறிக்கிற விஷயம் கிடையாது. ஆவியில தன்னை புதுப்பிக்கிறது, ஆவியினால தேவன் வல்லமையை பெற்றுக்கொண்டு அவரோட எடுத்து பாத்தீங்கன்னா அவரை போல மாற விஷயம் தான் அடையாளப்படுத்த பார்க்கணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை இன்னொன்று பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை இம்பார்ட்டன்ட் குறித்து சொன்னா, நம்ம இப்போ எடுக்கிற இப்ப நம்ம எடுத்துறது ஞானஸ்தானம், அதற்கு ஒப்படையான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு விடுதலையாக்கி எங்க வராங்க பாத்தீங்கன்னா சமுத்திரத்துக்குல, அங்க பாத்தீங்கன்னா இங்க தண்ணி வைப்பாங்க, வேகத்தை தண்ணி. அப்ப பாத்தீங்கன்னா அது கூட எடுத்தது ஞானஸ்தானத்துக்கு ஒப்படையா இருக்கு. நம்ம வந்துட்டு அதை எடுத்தோம்னா எகிப்துல இருந்து விடுதலை ஆகிறது பாவத்தின் அந்த விஷயத்தையும் சொல்றாரு. அதுல இருந்து விடுதலையாகி எதுக்குள்ள வராங்க பாத்தீங்கன்னா அந்த சமுத்திரம் தண்ணீருக்குள்ள வராங்க பாக்க. அப்ப பாவத்துல இருந்து விடுதலையாகி எதுக்குள்ள வர்ற தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானத்தை கம்பேர் பண்ணி சொல்றாரு. இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா அதை கம்பேர் பண்ணிட்டாரு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களும் அதனால ஞானஸ்தானப்பட்டாங்க, ஞான அர்த்தத்தை சொல்றாங்க. அவங்களே ஞானஸ்தானம் பெற்றதுக்கு ஒரு ஒப்படையான ஒரு விஷயமா இருக்குங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி பவுல எடுத்துறா, இது பேதுரும் எடுத்துறா பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை முக்கியத்துவத்தை பறித்து ஞான அர்த்தத்துல ஒரு காரியம் கூட சொல்றாரு. அது கூட படிச்சலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பிழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாக போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது போதும். அப்ப பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு எதுக்கு ஒப்பனையா பேசுறது? அங்க பேதுரு பேழையை குறித்து பேசுறாரு. அங்க பவுல் எடுத்து சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களை அந்த செங்கடலை கொடுத்து பேசுறாரு. அப்போ வந்து 2 பேர் என்ன பாத்தீங்கன்னா சபையில இம்பார்ட்டன்ட் காரியம், இவங்க வந்து தலைமைத்துவத்துல இருக்காங்க. இந்த தலைமைத்துவத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லி மெயினா பேசுறாங்கன்னா ஞானஸ்தானத்தை ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணி பேசுறாங்க. அது பழைய ஏற்பாடு சம்பவத்தை ஒத்து வச்சு பேசுறாங்க. இவரு நம்ம அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க பேழை என்ன பாத்தீங்கன்னா மேலையும் 40 நாள் தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு, பெஞ்சிட்டு இருக்கு. கீழே என்ன பாத்தீங்கன்னா பேழை தண்ணியில மெந்துகிட்டு இருக்கு. அப்ப மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்துட்டு என்னன்னா அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஒப்படையான ஒரு காரியத்தை அவர் இம்பார்ட்டன்ட் பண்ணி ஞான அர்த்தத்துல சொல்றாரு. அதனால ஞானஸ்தானம் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு பார்க்கும். நம்ம அந்த ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். ஆமா, அதுக்கு இனி வர பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது காரியங்களும் நம்ம சொல்றோம், இந்த இம்பார்ட்டன்ட் குறித்து நம்ம சொல்றோம் பாக்குறோம். சரி, அப்போ ஞானஸ்தானம் என்ன பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறது மறு ஜென்மத்துக்கு போறது, மறு ஜென்மம் மறு உலகத்துக்கு போறதுக்கு ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியமா ஒரு காரியமா இருக்கு பாக்கணும். அது கூட படிச்சலாம். தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முடிப்பினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப பாத்தீங்க இங்க என்ன சொல்லப்படும் பாத்தீங்கன்னா மறு ஜென்ம மூலிக்கினாலும் இருக்கு. அப்ப மறு ஜென்ம மூலிக்கினாலும் சொல்றது. அப்ப பாத்தீங்கன்னா மறு ஜென்மத்துக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறு ஜென்மம் போகணுமா, உலக ஜனங்கள் மறு ஜென்மம் வருவாங்கல்ல, உயிர்த்து வருவாங்க. அதே மாதிரி நம்ம மறு ஜென்மத்துக்கு போனா மூழ்கினால அப்படின்னு தண்ணீர் மூழ்குனா எங்க போவோம்? மறு ஜென்மம் பொருள ஒரு ராஜ்யத்துக்கு போறதுக்கு எது இதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் ஞானஸ்தானம் ஒரு காரியமா இருக்குன்னு பாருங்க. அப்போ தண்ணீர்ல கண்டிப்பான முறையில ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற விஷயத்தை பார்த்தாச்சு. சரி, இப்போ அடுத்த காரியம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், தண்ணீரில் மூழ்கி ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் பார்க்க போறோம். சரியா? அப்ப தண்ணீர்ல ஏன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்? பாவத்தை அறிக்கை பண்ணி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யலையே, அப்ப ஏன் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணும்? சரி, அதை கூட நம்ம படிச்சிடலாம். யோவான் 8ஆம் அதிகாரம். மனம் திருப்பதுங்கிற ஒரு வார்த்தை வந்து பாவத்தை மட்டும் குறிக்காது, ஏற்கனவே போயிட்டு இருந்த ஒரு கடைசி அறிக்கை நம்ம கொடுத்துடலாம். நம்ம வந்துட்டு இதை குறித்து பார்த்துலாம். யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? இப்ப பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் காரியமா எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் என்னது? பாவம் மன்னிப்புக்குரிய காரியம் தான். பாவத்தை அறிக்கை தான் ஞானஸ்தானம் எடுக்கிறது தண்ணீர் மூழ்கி. இவர் பாவமே செய்யலையே, இவர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கும்? அவர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன குற்றப்படுத்தணும், என்ன பாவம் இருக்குன்னா நீங்க குற்றம் காட்டுங்க அப்படிங்கிறாரு. அப்ப இவர் வந்துட்டு பாவம் செய்யாத ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அப்படி ஒரு கேள்வி கூட வருதுல்ல.
சரி, அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாதவர், பாவம் அறியாதுன்னா பாவமே தெரியாது, அது பிராக்டிஸ்ல என்னமே தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஏத்துக்கிட்டே சொல்றாரு, உங்களுக்கு எனக்கு பாவம் இருக்கா நீங்க குற்றம் சாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பவுலே சொல்றாரு பாவம் அறியாதவர், அவருக்கு அந்த பாவம் தான் என்னமே தெரியாதுன்றாரு. அப்படி இல்லாதவர் ஏன் பாவம் மன்னிப்பாக ஞானத்தை எடுக்கணும்? அவருக்கு கேள்விக்குரியதுல இருக்குல்ல, அப்படியே கொஸ்டின் மார்க்கோட இருங்க. சரி, அப்படியே ஒன்றும் படிச்சிடலாம். மத்தேயு 3:14-15. மத்தேயு 3:14 யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். போதும். இப்ப யோவான் அவருக்கு தடை செய்து, நானே உம்மாலே ஞானஸ்நானம் வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்துல வரலாமா? அப்ப யோவான் எடுத்து வர்றாரு. யோவான் யாரு? அவர் என்னவா இருக்காரு? ஆதாம் சந்ததியில இருக்காரு, பாவ சரீரத்துல இருக்காரு. நான் தான் உங்கள்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படிதானே? அவர் பாவம் அறியாதவர். நான் தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், பாவ சரீரத்துல இருக்க நான் தான் உங்கள்கிட்ட ஞானஸ்நானம் இருக்கணும், பாவம் அறிக்கை செஞ்சு நீங்க போய் ஞானஸ்நானம் எடுக்க வரலாமா? நான் பாவம் மன்னிப்பு கொடுத்துருக்கேன், ஞானஸ்நானம் கொடுக்க, நீங்க என்கிட்ட வரலாமா? இது எப்படி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காரு. இங்க ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எல்லாம் பாவம் மன்னிப்பு, பாவம் செஞ்சவங்க அறிக்கை செஞ்சா ஞானஸ்நானம் எடுக்காங்க. அப்படி இருக்க பட்சம் நானும் ஒரு பாவி தான், நான் தான் உங்கள்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாவம் கிடையாது. அவரே சொல்லுங்க, என்னோட குற்றம் உண்டோ குற்ற சட்டான்னு. உங்களோட பாவமே இல்லையா, நீங்க என்ன ப்ராசஸ்ல வந்து என்ன ஞானஸ்நானம் எடுக்கீங்க, எனக்கு வரீங்கன்னு கேட்காரு. அப்போதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இப்பொழுது எனக்கு இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றி எனக்கு ஏற்றதா இருக்கும். எல்லா நீதிங்கிறான விஷயத்த சொல்றாருன்னு பார்க்கும். அது என்ன நீதிங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப எல்லா நீதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதின்னு என்ன? இப்ப நீதின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல ஆல் ரைட்னஸ் இருக்கு, சரியா? நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை ரைட்னஸ் இருக்கு, ஆல் ரைட். நீதிங்கிற விஷயத்துக்கு ஒரு ஆப்போசிட், அதுக்கு நீதின்னு என்ன? நீதிங்கிற சொல்லுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? டெபினிஷன் என்ன? நீதி குற்றப்படுத்தவே முடியாது, அதுதான் நீதி. தேவன் ஒரு தமிழ் சொல்ல சொல்ல போற நீதிங்கிறதான விஷயத்துக்கு என்ன, இதுக்கு என்ன ஒரு, இப்ப நீதியில் ஒன்று சொல்லுங்க, இதுக்கு நீங்க பொருள் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? நீதிக்கு பொருள் சொல்லுங்க. சரியான நியாயம். சரி, நியாயத்துக்கு இன்னொரு பதம். இப்ப இந்த உலகத்திலே சொல்லுவாங்க, உலகத்துல நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்குல்ல, நீதி. நீதி என்னது? சட்டம் என்னது? லா. லா என்னது? சட்டம்ங்கிறால என்ன இருக்குது? அது எங்க இருக்கு அந்த ரூல்ஸ்? நியாய பிரமாணத்துல இருக்கு. அப்போ அந்த ரைட்னஸுக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா, அது நன்மை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு லாவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தது ஒரு லா இருக்கா எங்க? நியாய பிரமாண சட்டத்துல. அந்த சட்டத்தின்படிதான் நான் ஞானஸ்நானம் எடுத்தாலும் இல்லையா, நான் பாவம் மன்னிப்பு குறித்து ஞானஸ்நானம் எடுக்கல. அப்ப அந்த லா என்ன, அந்த நீதி என்னங்கிற விஷயத்த பார்க்க போறோம். அதான் இங்க என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, இது நீதிங்கிற விஷயத்த அங்க சொல்லியிருக்காரு, அது கூட படிச்சிடலாம். ரைட்னஸ் தான் நன்மைங்கிற விஷயம் சொல்லப்படுது, அதை கூட படிச்சிடலாம். ரோமர் 7:12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாகவும் இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் பசுத்தமா இருக்கா நீதியா இருக்குன்னு சொல்லப்படுது பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் நன்மை நீதின்னு இருக்கு. அப்ப இந்த நீதி நியாயப்பிரமாணத்துல இருக்க சட்டத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு ப்ராசஸ் அதுக்குள்ள வச்சிருக்காங்க. அதாவது எப்படி ஞானஸ்தானம் எதுக்கு ஒப்படையா இருக்கா? செங்கடல கடந்து போனதுக்கு ஒப்படையா இருக்கா? யாரு? பவுல் சொல்றாரு. பேர் சொல்ல போது என்ன சொல்றாரு? அந்த எதுக்கு அந்த பேழைக்குள்ள இருக்கிறது ஒப்படையா இருக்குறாரு. ஏசு கிறிஸ்து நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் ஞானஸ்தானம் எடுக்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு பார்க்கும். அவருக்கு அந்த சட்டம் செல்லுபடி ஆகும் போச்சுல, அந்த சட்டம் நமக்கும் செல்லுபடி ஆகும் பார்க்கணும். அதை நம்ம படிக்கலாம். லேவியாகமம் 8:1 முதல் 12 வரை வசனம் படிக்கலாம். லேவியராகமம் 8:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடிவர செய் என்றார்.
கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடின போது மோசே சபையை நோக்கி, செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஞானஸ்நானம் பண்ணுவித்து அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரின் தும்மின் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். அப்போது இப்ப இந்த வசனம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா இங்க ஆசாரியம் கூட பேஸ ரெடி பண்ணி வச்சாங்க. பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஆசாரியில அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் பண்ண பட்சம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்நானம் தண்ணியில என்ன பண்ண பாத்தீங்கன்னா அவங்கள ஸ்நானம் பண்றாங்க. 6ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணினான். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்தலத்துல ஸ்நானம் பண்ணிடும். அப்போ ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கும் சரி, ஆசாரியன் ஆகிறதும் சரி, அவங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஜலத்தினால ஸ்நானம் பண்றது. ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அபிஷேக தைலத்தினால முதல்ல ஜலத்தினால ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். அந்த ட்ரெஸ் ரெடி பண்றதுனா கிறிஸ்துவை தரித்து கொள்ற நம்மளுக்கு அது விஷயம். 2வது அபிஷேக தைலத்தினால அவங்கள அதுக்கு அனட்டிங் பண்றது. இது புதிய ஏற்பாடு நம்மளுக்கு ஆவியினால அபிஷேகம் பண்றது. அப்ப என்ன பண்றோம் பாத்தீங்க, அவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த ஒரு ஒப்பனை என்ன பாத்தீங்கன்னா அவர் ஆசாரியனாக அபிஷேகம் பண்றது. அபிஷேகம் பண்றதுக்காக தான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவங்க ஞானஸ்நானம் எடுத்தார். அது ஜலத்தினால ஸ்நானம் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஆசாரியனாக பிரதான ஆசாரியனாக அவர் மாறுறாங்க தான் என்ன பண்ற பாத்தீங்கன்னா அங்க ஜலத்தினால ஸ்நானம் பண்ற விஷயத்தை இடப்படுத்தி பார்க்கும். இன்னும் ரொம்ப தெளிவா எதில் போட்டு பாத்தீங்கன்னா யாத்ராபத்திரம் போட்டிருக்கோம். யாத்ராவும் 29 யாத்ராவும் 29 4 முதல் 9 வரை இருக்கு. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் பார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நிச்சய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கட்சிகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆசாரிகளை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்றாரு. அப்ப பிரதிஷ்டை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்கள ஜலத்தினால அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேக தைலம் அதெல்லாம் அனைட்டிங்லாம் கொடுத்து தான் அந்த விஷயம் பண்றான்னு பார்க்கும். அப்போ இங்க ஆசாரியனாக தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள ப்ராசஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பார்க்கும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா அப்ப ஜலத்தினால அந்த ஸ்நானம் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அவர் ஆசாரியனா மாற விஷயத்தை அடையாளப்படுத்து. அப்ப தைலத்தினால் அபிஷேகம் பண்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஜலத்தினால அப்போ முதல்ல அவங்க ஜலத்தினால அவங்க சுத்திகரிக்காங்க. 2வது அபிஷேகம் பண்றாங்க. என்ன ஆகும்? 35-25 படிங்க. 25 கொலை செய்தவனை பழி வாங்குகிறவர்களே கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவார்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரண அடை மட்டும் அவன் அதிலே இருக்க கடவான். பிரதானத்தை எதனால அபிஷேகம் பண்ணியிருக்காரா? பரிசுத்த தைலாங்கிறாங்க. பரிசுத்த தைலாங்கிறது இந்த அபிஷேக தைலத்தை அடையாளப்படுது. அப்போ பிரதான ஆசிரியர் என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணப்படணுன்றது. அப்போ பிரதான ஆசிரியர் என்னதான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜலத்தினால மூழ்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் லேவியாகவும் 8ஆம் அதிகாரம் 30 வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மோசே அபிஷேக தைலத்தையும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவர் குமாரன் மேலும் அவர்கள் வஸ்திரங்களின் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினார்.
அது மோச அபிஷேகத்தை தைலத்தை பலிபீடத்தில் இருந்த ரத்தத்தை எடுத்து அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அபிஷேக தைலத்தை எடுத்து அவங்க மேலே வார்க்கிற விஷயமும் அதுக்கு ரத்தத்தை எடுத்து சுத்திகரிக்கிற விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அபிஷேக தைலம்னா தேவனுடைய ஆவி பெற விஷயமும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இங்கே அடையாளப்படுத்தி பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிரதான ஆசாரியன்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுறது பார்க்கும். அது எங்கெல்லாம் சொல்லப்படுறதுக்கு எபிரேயர் 11ஆம் வசனம் அது ஒன்றும் படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 9:11. எபிரேயர் 9:11 பேஜ் நம்பர் 302. கிறிஸ்துவானவர் வரப்போகிற தன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு அப்ப இயேசு கிறிஸ்து யாரு பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியத்துக்கு. அப்ப பிரதான ஆசாரியனாக அவர் வர்றதுனால என்ன பண்றாரு, ஜலத்தினால அவர் வந்து ஸ்நானம் பண்றாரு. ரெண்டாவது பரிசுத்தாவின் விஷயம் பெற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன்னு சொல்லி வாசிக்க வேண்டாம். எபிரேயர் 5:10 சொல்லப்பட்டிருக்கு, எபிரேயர் 10:21 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிரதான ஆசாரியனாகனா முதல்ல என்ன ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியனாக ஜலத்தினால் மூழ்கணும், அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும், தைலத்தினால அபிஷேகம் பண்ணணும் பார்க்கணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஜலத்தினால ஸ்நானம் பண்றாரு. ரெண்டாவது அபிஷேக தைலத்தினால பண்ற விஷயம் என்னன்னா அவர் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். அது கூட படிச்சலாம். லூக்கா 4:18 வருஷம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இருக்கிறார், கருத்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்போதும் பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர் அபிஷேகம் பண்ற விஷயம் எதுக்கு பாத்தீங்கன்னா அவரு அந்த பழி அந்த காரியங்கள் பண்ணவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பணிவிடை ஊழியங்களை யார் பண்ணா பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியர் பிரதான ஆசாரியம் பண்ணா பார்க்கும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ன பண்றாருன்னா முதல் இம்பார்ட்டன்ட் என்னன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது. அது முதல் இம்பார்ட்டன். அதுக்கு கீழே என்ன பண்ற பாத்தீங்கன்னா அவங்களோட வியாதி பிடிகளை அவங்க போக்குற விஷயம். இந்த வேலைகளுக்கு அது எது இம்பார்ட்டன், அதுக்கு எது உறுதுணையா இருக்கு பாத்தீங்கன்னா பரிசுத்தாவின் ஒரு அபிஷேகம் ஒரு உறுதுணையா இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு படிச்சல அப்போஸ்தலர் 10:38. அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருக்கிறார். பாருங்க, அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல தைலத்தினால் அபிஷேகம் பண்றது ஆசாரியனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவில அபிஷேகம் பண்ற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். அப்போ நாமும் ஆசாரியர்களான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். ரோமர் 15:15. ரோமர் 15:15. ரோமர் 15:15. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே நஷ்டமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாக கொடுத்து. பாருங்க, அப்ப பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அந்த சுவிசேஷ ஊழியத்தை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஆசாரிய ஊழியம் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஆசாரியம் ஊழியம் சொல்றாங்க. அப்ப ஆசாரியங்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா தலையில ஞாபகம் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து தலை. அப்ப அவருக்கு என்ன பேர் வருதோ அதே பேர் தான் நமக்கு வரும். அவரு பிரதான ஆசாரியர். ஆசாரியர்களுக்கு பிரதான ஆசாரியர் அவர் இருக்கு. 12 சீசர்ல யார் தான் அவருக்கு? அவரும் ஆசாரியர் தான். அதெல்லாம் பிரதான ஆசாரியாரு இயேசு கிறிஸ்து. இப்ப சபையில 1,40,000 பேர் ஆசாரியர் தான். அதுக்கு பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்ப தலைக்கு என்ன பேரோ சரீரத்துக்கும் அதே பேர். அப்போ நம்மளும் ஆசாரியர்கள். அப்ப அவரும் ஸ்நானம் பண்ணாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அதே மாதிரி நம்மளும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம், நம்மளும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்படும் என்று சொல்லப்படுது பார்க்கும். அங்க பவுல் எடுத்துட்டாரு ரோமர்ல 15 பேர்ல தன்னை ஒரு ஆசாரியன் என்று சொல்றாரு. அதே மாதிரி அவர் எடுக்க லீடு புறஜாதிக்கு லீடரா யார் இருக்கா? பவுல் இருக்காரு. அதே மாதிரி இஸ்ரவேலுக்கு யார் லீடரா செயல்படுறா? பேதர் கூட எடுத்துறாரு நம்ம ஆசாரியர்கள் என்று சொல்றாரு. நம்மளும் ஆசாரியர்கள் தான் அங்க சேர்த்து அவரு கூட அவர் நிருபத்தை ரெக்கார்ட் பண்றாரு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம். 2:9. நீங்களோ உங்களை அந்தவாசம் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலையத்திற்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப பாத்தீங்கன்னா அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி புண்ணியங்கிற விஷயம் என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்ப எதுக்குதான் நம்ம அறிவிக்க நம்ம வந்திருக்க பாத்தீங்கன்னா அவர் புண்ணியங்களை அறிவிக்கப்பட்டிருக்கோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி.
இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ல ரொம்ப பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்தாங்க? ஆசாரிய கூட்டாங்க. ஏன்னா அவங்க அனுதினமும் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும். பரிசுத்தம் இல்லாம எங்க போக முடியாது? ஆசாரி கூடத்து போக முடியாது. போனா மரணம். அப்படித்தானே? அதுவே இந்த உலகத்துல எல்லா மனுஷர்கள் இருந்தாலும் கூட நம்ம அனுதினமும் நம்மளை பரிசுத்தப்படுத்துற ஒரே ஜாதி யாரு? நம்மதான் தன்னை அனுதினமும் சுத்திகரித்து பசுத்த ஒரு ஜாதியா நம்மளை மாத்திட்டு. ஏன்னா அப்பப்போ எங்க போறோம்? பசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறோம். நம்ம ஜபம் பண்ணும்போது என்ன பண்றோம்? முதல்ல பாவம் அறிக்கை பண்ணிட்டு தான் ஜபமே பண்றோம். அப்படித்தானே? தன்னை சுத்திகரிக்கும். அப்படித்தானே? அப்ப நம்மளும் ஆசாரியர்களா சொல்லி வேறு சொல்லப்படுறோம். அதனால நம்மளும் என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியமா இருக்குன்னு பார்க்கும். கடைசியா ஒரு வசனம் சொல்லி பிடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜர்களும் ஆசாரியர்களுமாகிற அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றும் உண்டாயிருப்பதாக. அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அங்க ஆசாரிகளை எடுத்து ஆற்றத்தை வச்சு அதை இது பண்ணிட்டு அபிஷேக தைலத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஆசாரிகளை அங்க தேர்ந்தெடுக்கான்னு பார்ப்போம். இங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அதை தெளிக்கப்பட்டு நம்ம ஆசாரிகளா மாத்திரான்னு பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா அவர் பாவத்தை அறிக்கை பண்ற விஷயம் இல்ல, அவர் நீதி நிறைவேற்றுறது. அங்க பழைய ஏற்பாடுல பிரதான ஆசாரியம் வரணும்னா ஸ்நானம் தண்ணியில ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஆசாரிய ஒளி செய்யறான்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல என்ன பண்றா ஸ்நானம் பண்ண விஷயம்னா ஆசாரிய உடையத்துக்கு ஒரு ஒப்பனையான ஒரு காரியத்தை அவர் செய்து முடிச்சாரு பார்க்கணும். அந்த ஒப்பனையான காரியம் கிறிஸ்துக்கு எது அப்ளிகேஷன் ஆகும் அதே மாதிரி நமக்கு அப்ளிகேஷன் ஆகும். நம்மளையும் ஆசாரியர் மாறி இருக்கார். அதுக்கு கூட இந்த ஞானத்தான ஒரு உறுதுணையா இருக்கும் பார்க்கும். இவளோட பொறுமையோட கேட்டவங்களே தேவதாவை ஆசிரியப்பாராக டைம் ஆயிட்டு பண்ணிக்கும்.